இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் கேமில் ஒரு புதுசாக வந்த கேம் தான் விளாட போகிறோம். இந்த கேம் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த கேம் பேர் வந்து பிரிண்ட் ஃபேக் மணி. அதாவது நம்ம வந்து ஒரு பிளாங்க் மணி இது யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஐயோ மறந்துச்சே, நம்ம வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும். இது வந்து புதுசாக வந்துருக்குங்க, அவ்வளோதாங்க இன்ட்ரடக்ஷன். அப்புறமா வீடியோ பார்க்கணுங்களா, மறக்காம லைக் ஷேர் அப்படியே தெரிவிக்க விட்டுருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்லர் அப்டேட் 3 எவ்வளோ 210 ஆத்தாடி கீழ் விட்டு தாக்கா. என்னடா இவ்வளோ கேட்குறீங்க காசு கேட்டால் ஏன்னா நம்ம கதை க்ளோஸு. ஏன்டாடி காசு கேட்கலாம், இவ்வளோலாம் கேட்கக்கூடாதுடா. என்ன இது தெரிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா நான் எப்படி பேஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து வந்தால் உங்களுக்கு போரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பேஸை இப்படி ஆக்கிட்டேன். அவன் வீடெலாம் கட்டி முடிச்சுட்டாங்க இந்த பேஸுக்கெலாம். நம்ம தான் இன்னும் ஒன்றுமே பண்ணல. கொஞ்சம் லேக் அடிக்குது, ரெக்கார்டு மட்டும் கட் ஆகிடக்கூடாது. ஓகே இது வந்து பண்ட்லர் அப்படின்னு என்னான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்ட்லர்னால் அந்த இது இப்போது இதில் 10 இது வந்துச்சுன்னா இது வந்து ஸ்டாக் ஆகிடுங்க. பார்த்தீங்களா ஸ்டாக் ஆகுது. இங்கிட்ட வந்து வந்துடுங்க அந்த பெட்டி. இது இந்த பெட்டி வந்துடும். அந்த பெட்டி பேர் இந்த பாக்ஸ் இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துடுச்சுன்னா பார்த்தீங்களா பார்த்தீங்களா அதை பார்த்த ஒரு காசு வேஸ்ட்டாக போச்சுங்க. சரி விடுங்க, இதை அப்படியே தூக்கி என்ன பண்ணணும். ஏய் எவன்டா அவன் இது என்ன மெசேஜ் அனுப்புறது? நான் சும்மாவே படிக்க மாட்டேன், இந்த மெசேஜ் அனுப்புறீங்க படிப்போமா? ஓகே ஃபஸ்ட்டு இதை தூக்கி இங்கே வச்சுட்டு கிட்ட போ போட்டு தாங்க. அவ்வளோதாங்க முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து இதை தூக்கிட்டு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே காட்டுறேன். இதில் வந்து மொத்தமாக 3 பெட்டி கொண்டு வர முடியும். அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு நார்மல் கார் தருவாங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா இங்கிட்டு தான் இருக்கா. அது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது இதோட. இதே நீங்கள் $99 போட்டு கொடுத்தீங்கன்னு வைக்கோங்களேன், இது வந்து ஒரு லாங் கார் ஆயிரும். இன்னும் இதை அப்கிரேட் பண்ண முடியும். ஏன் இதை ஒரு பஸ் மாதிரி கூட அப்கிரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. ஓகே இதுதாங்க பேங்க். இது பேங்க்குன்னு சொன்னால் பேங்க்கே நம்பாதுங்க. பேங்க்கே மாணவரியாக கேட்கும். இதுனா பேங்க் அடையிற மாதிரியான இது அப்படின்னு கேட்கும். இது வெறும் விளையாட்டுக்காக தான். டிஸ்க்ளைமர், யாரும் உண்மை சம்பவம் என்று நினைச்சிக்காதீர்கள். ஓகே அப்புறம் எதுவும் நினச்சிட்டு போலீஸ்காரங்க வந்துட போகிறாங்க. அப்புறமா சொல்ல மாட்டேன், இதே போலீஸ்காரங்களாம் வருவாங்க மக்களே. போலீஸ்கார் எங்களை ஒழுங்க கார். ஐயோ சொல்லி வாய முள்ள போலீஸ் ரைடா, வாத்தி ரைடுன்ற மாதிரி போலீஸ் ரைடு வருதா? ஐயோ பாடவே கூடாது, ஜென்மத்துக்கும் பாடக்கூடாது. அப்புறம் காப்பி ரைட் போட்டு எல்லாம் முடிஞ்சது. பட்லர் அப்கிரேட் 3 போலி இதை போட்டாச்சு. பாருங்களேன் காசு ஈட்டோட சொட்டு. என்னடா இப்படி பண்ணுறீங்க? விடுங்க நம்ம பார்த்து கொஞ்சம். பார்த்தீங்களா இதுதான் டரட்டு. இதுனா அது புல்லட் மாதிரி ஏதோ மிசைல் மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதாங்க இது அதனே. ஐயோ கன்னுடுறாடி ஜோஸ்வா, கன்னுடுறா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துருவாங்க எடுத்தோன்னே. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து விளையாட தெரியலன்னு வைங்களேன், சைடில் ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குங்களா, அதை கொடுத்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஐயோ யார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நான் ஃப்ரீ ஃபயர் பிளேயரா, கொஞ்சமாச்சும் நம்பிக்கையா? ஓகே இப்போ வரைக்கும் விளாட்றது இல்லை இப்போது ஃப்ரீ ஃபயர்லாம். ஓகே நம்ம வந்து கொஞ்சம் குடிச்சிக்கணும். ஓகே குடிச்சாச்சா? 13 சிப்பு அப்போனா 13 வாட்டி குடிச்சிருக்கோமா? சூப்பர். என்ன எங்கே சுற்றிட்டு இருக்காது இங்கே? பாவிங்க உங்களை எப்படா மிஸ் பண்ணேன். கிளம்பு. ஐயோ இது வேறு நேரங்காலம் தெரியாமல் ஓசிக்கில் எடுத்துருங்க. ஓகே நீங்கள் வந்து என்னடா ஃப்ரீ ஃபயரில் தான் ஓசிக்கில் எடுக்கிறீங்கன்னு பார்த்தா இங்கேயும் ஓசிக்கலடா. ஏங்க அது என்னங்க ஓசிக்கலையே, நம்ம பாட்டுக்கு எடுக்க வேண்டியதா. ஓகே நெக்ஸ்ட் ஏதாச்சும் அப்கிரேட் பண்ண முடியுமா? நம்மகிட்ட வந்து $29 ஒன்றும் பண்ண முடியாது, மூட்டு போடான்ட்டாங்க. அசிங்கமாக போயிடுச்சு. ஓகே மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி வந்துருச்சு. ஒரே சொல்லுங்க. ஓகே மக்களே இங்கே ஒரு பெட்டி இருக்குது, தூக்கிடுவோம். தூக்கிடாடே தூக்கியாச்சு. இது 2வது பெட்டி போட்டோன்னே நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவோம். ஹோமுக்கு டெபாசிட் பண்ணுறோமோ இல்லையா, நம்ம பேங்க்கு தானே டெபாசிட் ஆகுது. ஓகே இங்கே மட்டும் அதுக்கு ஒரு காசு நிற்கிது, மூடிச்சுங்க. ஐயோ வந்துடுறா நெக்ஸ்ட் பாக்ஸு. வந்துருச்சுங்க கரெக்ட் டைமிங்க்கு வந்துருச்சுங்க. ஓகே
இதெல்லாம் பேட்டரி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, ஏதோ மிசைல்னு சொல்லிட்டு. மிசைல் மாதிரி இருக்க பேட்டரி போட்டு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா இங்கே தான் கலர் ஆகி வருது எல்லாமே. என்னடா இது வெளியே வந்தோன்னே கலர் ஆகுது? ஏய் என்ன இது ஒயிட் நோட் போயிட்டுருக்கு? அதே சொல்லுங்க. பண்டிலர் அப்கிரேடட் 4 அதெல்லாம் தேவையில்லப்பா. பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு இவ்வளோ வேணுமா? போயிட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு வருவோம். இல்லை 3 இது வரட்டும் மக்களே. 3 இது வந்தோடனே நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் 3 இது கொண்டு போக முடியும். ஓகே, அந்த நம்பிக்கையில் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காரணம் உங்களால் ஒரு 2 கொண்டு போக முடியும் மக்களே. இதே 3வது, இப்போ 2வது இது வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 இது கொண்டு போக முடியும். இதே நீங்கள் 3வது வாங்குனீங்கன்னா 4, 5 அது மாதிரி இடம் பற்றும். நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சா கூட போகும். என்ன இடையில அது என்ன இதாயிரும். ஐயோ டே என்னடா இது? நம்மளுக்கு நேரம் சரியில்லை மக்களே, நேரமே சரியில்லை. ஓகே, இந்த பாக்ஸ் வேற இது பண்ணுதுடா, மொக்கா பண்ணாதடா. பாக்ஸு தம்பி இங்கே வாப்பா. தம்பி இங்கே நீ வா. ஓகே தம்பி இங்கே வா. 10 செகண்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் என்னங்க பண்ணுறது? இந்த போட்டு வச்சுருவோம். வாடா. அப்பாடா வந்துச்சுங்க. ஒரு வழியாக பாக்ஸ் அடிக்காச்சு. இன்னும் அடிக்கலை. அடுக்கலை. இன்னும் அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்க. அப்படியே வாங்க, எல்லாத்துக்கும் அடிப்படா. போட்டா ஒத்தங்காலி இல்லையா? டே என்னடா பண்ணுது அந்த டரட்டு? தம்பி வச்சுக்கோ. அடிச்சுப்படி போயா அடி டம்கரப்ப. என்ன இப்படி இருக்க? ஐயோ ரொம்ப மோசம். ரீஸ் பண்ணாங்கடா. ரீஸ் பண்ணிட்டாங்க. என்ன கண்ட்ரோலே வரமாட்டேங்குங்க. எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஐயோ முடிச்சு விட்டீங்க, போங்க அவ்வளோதான். சீக்கிரம்டா பிளாக்கர்றா போடு. அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாச்சுங்க. கிட்ட வரணும் எல்லாமே அடிதாண்டா. கிளம்பு. இவனுங்க தாங்க ரொம்ப பவர்லாம் இல்லைங்க. கீழே ரொம்ப 2 வாட்டி சாப்பிடுச்சிங்களா? நீங்கள் போக ரைடு வந்து அதிகமாக விடுவாங்க. ஏன்னா நம்ம தான் 1ஆம் நம்பர் கிரிமினல் ஆச்சு. இதில் வந்து பக்கத்து வீட்டில் கூட போயிட்டு, பக்கத்து பேஸில் கூட போயிட்டு நீங்களாம் திர முடியும். இங்கே ஒரு வால்ட் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். இந்த போலீஸ் வந்து இந்த வால்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுவான், நம்ம சேமிச்சு வச்சதெல்லாம் ஒரே செகண்டில் எடுத்து போட்டு தள்ளிடுவான். ஐயோ டே இது கிளிச் ஆகுதுங்க. வாட்டர் கிளிச். ஓகே, நேரம் நல்லா இருக்கு. இப்போ போவோம். டேய் சொல்லி வாயமுள்ள என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஏங்க ஏதாச்சும் சொல்லும் போது தான் எஸ்கு புஸ்கா பண்ணி விட்றாங்க. இது வேற இதாகுதா? ஓகே டேய் வந்துட்டோடா. டேய் என்ன முன்னாடி ஏற்றுனா முன்னாடி போகுது. ஓகே, சில வாட்டி வந்து விழுந்துருன்னு எல்லாம் இப்போ மட்டும் உழுவலாம். ஏன்டா உழுவலா? ஏமாத்திரியா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயாச்சும் தாங்க உழுவும். அதாவது உங்களுக்கு லக்கு இல்லைண்ணா உழுவாது. உழுவும். இப்போ பாருங்க, கொண்டு வந்து இடிச்சதுக்கே விழுந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, இதை உள்ளே தூக்கி போட்டுருங்க. அரே பாய் கொஞ்சம் விட்டு தான் நம்மளும் சேர்த்து. ஓகே, உள்ளே போய் பார்ப்போமா? வேணாங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை. ஓகே, இவனையும் எடுத்து பேங்க் டெபாசிட்டில் போட்டுருவோம். இங்கே வச்சு இவன் பாட்டுக்கு தானாக போயிட்டு இருப்பான். விடுங்க. யோ என்ன அது கையில் பிடிச்சதுக்கு எப்படி ஆகுது? ஓகே, பின்னாடி வா தம்பி, பின்னாடி வாப்பா. என்னடா இது கேமு? டே கிளிச்சு மேலே கிளிச்சு வைக்கிறீங்கடா. டே டயரில் குடிச்சா ஜம்ப் ஆகுறேன். குடிச்சிட்டானா? அப்பாடா, ஒரு வழியா ஒரு மொமெண்ட்டுக்கு பிறகு வந்துட்டான். மறக்காமல் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கள்ள நோட் அடித்து வீடியோ போடுறேன். நாங்களாடா கேட்டோம் அப்படின்னு கேட்டுறாதீங்க. கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். கொஞ்சம் லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க மக்களே. ஓகே, நம்ம வந்து ரோப்ளாக்ஸ்னே தனியாக சேனல் ஓப்பன் பண்ணணும் போலையே. தனி சேனல் ஓப்பன் பண்ணணுன்னா அப்போ கண்டிப்பாக தனியாக ஒரு ஃபோன் வேணும். போலீஸு என்னடா இப்போதான்டா வந்தீங்க? சுற்றி வந்தீங்கன்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. யார்ரா நீங்களா? ஓகே, அதெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடுங்க சார். என்னது தூக்கி ஜெயிலில் போட சொல்கிறேன். ஓகே, போட்டு கொஞ்சம் நல்லா இல்லை. இப்படி வச்சோம். வந்து தொலைய பெட்டி. உனக்கு மனசாச்சு இருக்கா? பெட்டிக்கு எப்படா மனசாச்சு இருக்கா? வந்துட்டானுங்க, பெரிய தொல்லை. சின்சான் வீட்டில் நல்ல பிள்ளை, சிப்பா ரொம்ப தொல்லை. ஆத்தாடி யாருங்களா நீங்களா? ஆத்தாடி எங்கள் பக்கத்து வீட்டு தாத்தா.
போடு போடு போடு. ஐயோ யார் நீங்களாம் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க? அவ்வளோதான், இவனுங்களாம் ஜோபி. இவனுங்களாம் போட்டு பண்ணிக்கலாம். கரெக்டே போட்டு முடிச்சுன்னு இருந்தாலும் நம்மளும் ஒரு பக்கம் அடிப்போம். இருக்கு ஆத்தாடி, என்னங்க இது இவ்வளோ இதுவாக இருக்குது? ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி நல்லா குடி, நல்லா ட்ரிங்காக குடி போயா அடி நம்ம கரப்ப. ஓகே, இதை போயிட்டு நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,03,00,000 அப்படின்னு சொல்ல ஆசை தான். இருந்தாலும் ஆசை தோசை அப்பளை விட போடாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ இருக்குன்னா $243. $3 $3 $245 இருக்குது. ஓகே, நம்ம இந்திய மதிப்புக்கு $1னாலே $100 $200. இப்போல்லாம் டாலரோட மதிப்பை கம்மியாயிடுச்சு மக்களே, என்னன்னு தெரியல. சீக்கிரம் திருப்பிடா. அப்பாடா, வண்டி ஸ்கிட் அடிக்குதுங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்கிட்டுக்காகவே ஒரு லைக் போட்டு விடுங்க. ஓகே, குதிரா. ஐயோ, என்ன காரு சடன் பிரேக் அடிக்குது. நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன வாங்க சொன்னாங்க, ஹை குவாலிட்டி பிரிண்டர், கலரு, இந்த கலர் அடிக்கிறதுக்கு போட்டுருவோம். இனிமேல் எல்லாத்துமே கலர் அடிச்சு தான் வரும். பில் கம்பெய்னரா அப்படின்னா என்னதுடா? பில் கம்பெய்னர்னா எங்கே இருக்குது காட்டுங்க பார்ப்போம். பில் கம்பெய்னர் எங்கடா இருக்குது? ஐயோ எங்கடா இருக்குது பில் கம்பெய்னர்? ஓகே, பிரிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கே கலராக வந்துட்டுருக்கு. கலர் என்ன கலர்? பச்சை கலர். என்ன பச்சை? பச்சை. என்னம்மா டீச்சர்? அம்மா என்ன டீச்சர்? கணக்கு டீச்சர். ஓகே, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. வீடியோ முடியா போகுது. எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிக்க விட்ருங்க. தெரிக்க விடணும், கண்டிப்பாக விடணும், தெரிக்க விடணும். என்னடா இது எல்லாம் வெளியே வந்துடுது? ஐயோ என்னையா இது பண்டிலரு? தெரிஞ்சு பண்டிலர் அப்கிரேட் 3 போடணும் போலையே. பார்ப்போம். பண்டிலர் அப்கிரேட் 4. ஓ 4ஆ? $585. அலங்கார பந்தலிலே முடிச்சு விட்டீங்க போங்க. அப்கிரேட் ஹை குவாலிட்டி பிரிண்டர். நம்மகிட்ட பிரிண்டர் வாங்கவே காசு இல்லை. என்னடா இவ்வளோ பிச்சைக்காரனா மாறிட்டேன்? விடுங்க, பார்த்துப்போம். இவனை தூக்கி என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கே ஓரம் போட்டுருணும். ஐயோ, எனக்கு நேரமே சரியில்லைங்க இன்னைக்கு. சரி, இந்த போலீஸ்கார் வந்தாலே பெரிய தொல்லை. டோரிமானை ரிமேட்ச் பண்ணி வச்சிட்டானுங்க ஜெயிலில். என்னடா பாட்டு இது? இப்போ புதுசாக வந்திருக்கு மக்களே. ஏதோ போலீஸ் டோரிமானை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்களா? இப்போ தான் நானே கேள்விப்பட்டேன். இது என்ன இது? பிளாக் சீ கோலை இங்கே கீழே இருக்குது. ஓ, இதை எடுத்து குடிக்கலாமா? 16 சிப். இப்போ 18. ஐயோ வந்துட்டாங்களா? நீ வாங்கலாம். நீ என்ன குடிச்சு அடிக்கிறேண்ணா? மொடா குடிக்காரண்ணாலாம். ஐயோ யாரா அவனுக்கு? அந்த சைட்லேருந்து தெரியா? நான் இங்கிட்டு இருக்கவனை பார்த்துக்கிறேன். பேரட் அங்கிட்டு இருக்கவனை பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன ஆர்மர்லாம் போட்டுறீங்க? ஐயோ முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதாங்க, டேரக்ட்லாம் முடியாதுப்பா. அவ்வளோதான், முடியாதுன்னு தாங்க போல. இனிமேல் வரவனுக்கு எல்லா விதமே அதுதான். என்ன பண்ணிட்டு இருக்க டேரக்ட்? அவ்வளோதான், முடிச்சு பார்த்துங்க. பிளாக் சீட். ஓ இவனுங்களா? இவங்கெல்லாம் ஜோபி. ஃபஸ்ட்டு ஒரு இது ஆர்மர் வாங்கினாங்க. இவங்க அது சுடுறது. ஓ, டேரக்டிட்ட இவ்வளோ நேரம் அடி வாங்கிட்டு இருந்தேன்னா சரி, போய் நம்ம டேரக்டுக்கிட்ட நம்மளே அடி வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம போயிட்டு என்ன பண்ணணும்? ஓகே, நம்ம வந்து ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு டுட்டோரியல். இதாங்க டுட்டோரியல். எங்கே ஹைலைட் ஆயிருக்கு? இங்கே ஹைலைட் ஆயிருக்குன்னு நான் இங்கே எங்கன்னு தெரிலங்க. ஹார்மோனி எங்கடா இருக்குது? ஹார்மோனி. ஓகே, ஆர்மரி எங்கே இருக்குது? டே எங்கடா இருக்குங்க ஆர்மரி? கீழே இருக்குமோ? இங்கேயும் இல்லை, ஹைலைட்டடா. ஓகே தேங்க்ஸ், டன். ஓகே, ஓ ஆர்மரி கிடையாதா? என்னடா போங்கடா, இனி ஆர்மரி பக்கத்துலேயே வர விட மாட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல எங்கே இருக்குன்னே தெரிலங்க. ஓகே, ஆர்மரிலாம் நம்மளுக்கு எதுக்கு? ஆர்மர் தேவைதான், இருந்தாலும் பரவாயில்ல. டேய் உள்ளே போடா. உள்ளே போய் நாங்கள் குறுக்கு வழியில் தான் வருவோம். எலக்ட்ரிக்கல் சப்ளையன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. எப்படா கரண்ட் பில்லை கட்டுற? கரண்ட் பில்லுக்கே ஒரு $550 ஆகும். எப்படி கட்டுறான்னு தெரில.
80 ஐயோ இதெல்லாம் வரப்பா. அப்கிரேட் ஹை குவாலிட்டி பிரிண்டர். ஆமாம் பெரிய குவாலிட்டி தான் போங்கப்பா. $35 $46 என்னடா இப்படி? டேய் நல்லா எக்ஸ்ட்ராவாக குறைங்கடா. அசலு வட்டி சேர்த்து குறைக்கிறாங்க போலங்க. எது ஹை குவாலிட்டி பிரிண்டர்னாங்க? எதுடா ஹை குவாலிட்டி பிரிண்ட்டு? எது ஹை குவாலிட்டி பிரிண்ட்டு? இது பிரிண்டரையாடா? எங்கே இருக்கு ஹை குவாலிட்டி பிரிண்டர்? இங்கே இருக்கா டர்?